மாப்பிள்ளையோட வாழறதுக்கு உன் பொண்ணுக்கு உரிமை இருக்கா இல்ல என் பொண்ணுக்கு உரிமை இருக்கான்னு பாத்துருவோமா? ஏய் சும்மா என்ன சொல்ல சொல்ல கத்திக்கிட்டே இருக்க, போடிங்கற. அம்மா ஏண்டி நியாயம் கேட்க வந்தா என்னைய பிடிச்சு வெளில தள்ளுறீங்களா? நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. என் பொண்ணுக்கு துரோகம் பண்ற உங்க குடும்பம் விலக பார்த்தா போகும். என் பொண்ண ஒதுக்கிட்டு உன் பொண்ணு மட்டும் எப்படி வாழ்ந்துடுறா நான் பாத்துறேன். நான் உங்களை சும்மா விட மாட்டேன், உங்களை சும்மா விட மாட்டேன், உங்களை சும்மா விட மாட்டேன். இந்த தண்ணி குடி, கொஞ்சம் குடி, இன்னும் கொஞ்சம் குடிமா. இந்தம்மா கொஞ்சம் சாப்பிடு, கொஞ்சமாவது குடிமா. மாமா, சித்ராக்கு மூச்சு திணறலா இருக்கும், உடனே ஒரு வாட்டி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் மாமா. ஒன்னும் இல்ல, பயப்படாத. கொஞ்சம் பொறுமையா இரு முருகா, கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்போம். ஏமா இந்த மாதிரிலாம் பண்ண? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் சொல்லு. ஆமா, சம்பந்தி அம்மா எங்க? நம்ம இவ்ளோ பதறிட்டு இருக்கோம், லட்சுமி அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. முருகா தேடி பாருப்பா. சம்மந்திமா, 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 என்னங்க வீடு முழுக்க தேடியாச்சுங்க, அவங்கள காணோம், எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை சித்ராவோட இந்த நிலைமை காரணமானவன் மூணு சண்டை போட போயிருப்பாங்களோ? ஐயோ இருக்கலங்க. இல்ல இல்ல, சித்ராவை இந்த நிலைமையில விட்டு அம்மா போயிருக்க மாட்டாங்க. நான் எதுக்கும் போய் பாத்துட்டு வந்துடுறேன். அம்மா, என்னம்மா நெத்தில காயம்? இந்த சூழ்நிலையில எங்க போனீங்க? எப்படி அடிபட்டுச்சு? பெத்த பொண்ணு தூக்குல தொங்குற அளவுக்கு மாப்பிளைய தூண்டி விட்டவங்கள சும்மா விட முடியுமா? நெஞ்சு கொதிச்சு போய் மாப்பிள்ள கிட்ட நியாயம் கேட்க போனேன். மாப்பிள்ள அங்க இல்ல. மங்களமும் ஸ்வேதாவும் என்ன வாசல்லே நிக்க வச்சுட்டாங்க. சித்ராவை மாப்பிள்ள கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு எதுக்காக தூண்டி விட்டீங்க? ஏன் உங்களுக்கு இவ்வளவு கெட்ட புத்தின்னு கேட்டேன். அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்தி பேசி அடிச்சு கீழே தள்ளிட்டாங்க. என் நெத்தில அடிபட்டு ரத்தம் கொட்டியும் கவலையே படாம அப்படியே நின்னுட்டு இருந்தாங்க. நான் வயிறு எரிஞ்சு அவங்களுக்கு சாபம் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு அவ்வளவு திமிரா?
அவங்க பொண்ணு வாழ்ற வாழ்க்கையே என் தங்கச்சி போட்ட பிச்சை. அத்த, அந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மத்தை நீங்க என்ன தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்தீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? அவங்கள ஏன்பா கேக்குற? நாம சொல்லியும் கேட்காம இந்த குடும்பத்துக்கு வாரிசு வேணும்னு மாப்பிள்ளையோட 2வது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளே உன் தங்கச்சி, அவளதான் சொல்லணும். சம்பந்தி அம்மா, அவ ஏற்கனவே மனசு நொறுங்கி போயிருக்கா. நீங்க இன்னும் ஏதாவது சொன்னீங்கன்னா அவ மனசு ஒடிஞ்சு ஏதாவது பண்ணிக்க போறா. இல்ல மாமா, என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நானும் என் செந்தில் அண்ணனும் அவங்கள சும்மா விட்டுருவோம்னு நினைச்சீங்களா? எங்க அம்மாவை காயப்படுத்தினவங்கள நான் சும்மா விட மாட்டேன்.